Hi, welcome to holisticinvestment.in. Nippon India Nifty 500 equal weight index fund நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு நல்ல வேல்யூ ஆட் பண்ணுமா அண்ட் உங்கள் வெல்த் கிரியேஷன் ஜேர்னிக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபண்டால் ஏதாவது ஹெல்ப் இருக்கா இல்லை ஏதாவது வெல்த் பில்ட் பண்ண இது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ்க்கு இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணி இப்போ ஆன்சர்ஸ் தேட போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிப்பான் இந்தியா நிஃப்டி 500 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம அனலைஸ் பண்ணி ஆன்சர்ஸ் தேடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இதோட என்ன ஃபோன்றதுனால இதோட ஸ்டார்ட் டேட் வந்து 21st August 2024 அண்ட் எண்ட் டேட் வந்து 4th September 2024. அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். நிஃப்டி 500 ஈக்குவல் வெயிட் டிஆர்ஐ தான் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக வச்சிருக்காங்க. இது பிலாங் பண்ணுற கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃப்ளெக்ஸி கேப். அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹிமான்ஷு மாஞ்சே. அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான மினிமம் அப்ளிகேஷன் அமௌண்ட்டே வந்து ஜஸ்ட் 1000 rupees தான். அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதில் வந்து அதிக ரிஸ்க் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே என்னன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான். அது எப்படின்னா எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி லைக் ஒரு பாசிவ் ஃபண்டுன்றதுனால இதில் வந்து ட்ராக்கிங் எரர் உண்டு. பட் அப்போவும் வந்துட்டு இதில் இவங்க ரெப்ரசன்ட் பண்ணுற அண்டர்லைங் இண்டெக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுற செக்யூரிட்டிஸோட டோட்டல் ரிட்டர்ன்ஸை எப்படியாவது க்ளோஸ்லி ரெப்ளிகேட் பண்ணி அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபண்டை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிஃப்டி 500 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க இல்லையா இந்த ஃபண்டில். ஸோ இந்த இண்டெக்ஸை பற்றி சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். ஸோ நிஃப்டி 500 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ்ன்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வெயிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ். ஸோ இதோட பேரண்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட வெயிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ்ட் இருக்கிறத விட கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இவங்களோட பேரண்ட் இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி 500 இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ்லையுமே அந்த இண்டெக்ஸில் இருக்க அதே கம்பெனிஸ் தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் ஈக்குவலாக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸ். அண்ட் இந்த இண்டெக்ஸை வந்து நீங்கள் வெரைட்டி ஆஃப் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். லைக் உங்களோட ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸை பெஞ்ச் மார்க் பண்ணுறதுக்கு, இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் பண்ணுறதுக்கு, இடிஎஃப்ஸ் அண்ட் அதர் ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ்னு நீங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்துக்கு பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிஃப்டி 500 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க செக்டார்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கேபிட்டல் குட்ஸ், ஹெல்த் கேர், கெமிக்கல்ஸ், ஆட்டோமொபைல் ஆன் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, கன்சியூமர் டியூரபிள்ஸ், consumer services, oil, gas and consumable fuel, services, metals and mining, construction materials, power, telecommunication, realty, textiles, media, entertainment and publication, diversified, forest materials and இத்தனை செக்டார்ஸுமே இந்த இண்டெக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கொடுத்து ரெப்ரசென்ட் பண்ணுற இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் 18.13% வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதே லோவஸ்ட் வெயிட்டேஜ் கொடுத்துருக்க செக்டார்னா ஃபாரஸ்ட் மெட்டீரியல்ஸ் 0.37% வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதில் இண்டெக்ஸில் இருக்க டாப் 10 ஹோல்டிங்ஸ், அதாவது டாப் 10 கம்பெனிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸ் லிமிடெட், ரெயில் விகாஸ் நிகாம் லிமிடெட், சுவென் ஃபார்மசிட்டிகல்ஸ் லிமிடெட், தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், 361 வார்ம் லிமிடெட், எம்எம்டிசி லிமிடெட், கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா லிமிடெட், மசாகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட், அலம்பிக் ஃபார்மசிட்டிகல்ஸ் லிமிடெட், சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட். அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் லிமிடெட் தான் 0.30% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் 10th பிளேஸில் இருக்குது இந்த டாப் 10 ஹோல்டிங்ஸில் 0.24% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இண்டெக்ஸோட ரிட்டர்ன் ஜூலை 31st 2024 வரைக்கும் எப்படி வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 இயரில் 56.80% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி 5 இயர்ஸில் 30.64% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் இன்செப்ஷன்லேருந்து 16.54% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ லாங் டேர்மில் ஷார்ட் டேர்ம் கம்பேர் பண்ணால் இன்னும் ஸ்டேபிளாகவே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க பொட்டன்ஷியல் இதுக்கு இருக்குன்னு நம்ம இந்த இண்டெக்ஸ் கிராஃப் பார்த்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸை பற்றினும் நம்ம சில பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் எப்படி இந்த இண்டெக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதும் பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம அனலைஸ் பண்ண போகலாம். ஸோ இது வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு நல்ல ஃபிட்டாக இல்லையான்றதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு தனித்தனியாக அனலைஸ் பண்ணி பார்க்க
போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ண என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா இது டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு மினிமல் வாலட்டாலிட்டியோடைய லாங் டேர்ம் க்ரோத் டெலிவர் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இந்த ஃபண்டுக்கு இருக்குது. ப்ளஸ் வேரியஸ் செக்டார்ஸ் அண்ட் கேபிட்டலைசேஷன்ஸும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டை கம்பேர் பண்ணோன்னா இதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மி வாலட்டாலிட்டியோட ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளாகவே ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிற பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்க உங்களுக்கு வில்லிங்காக இல்லை, ஆனாலும் உங்கள் கோர் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ண தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கலாம். ப்ளஸ் ஒரு பேசிவ்லி மேனேஜ் ஃபண்டுன்றதுனால ஃபண்ட் மேனேஜர் பயாஸ்ன்றது எதுவும் கிடையாது. அண்ட் அதே நேரத்தில் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை விட இதில் நீங்கள் கம்மியான லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ நம்ம இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபண்ட் ப்ரிடாமினென்ட்லி ஈக்விட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இது சூட்டபிள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஜென்ரலி ஈக்விட்டிலே பார்த்தீங்கன்னா வந்து லாங் டேர்மில் தான் இன்வெஸ்ட் பண்ணவே சொல்லுவாங்க. ஏன்னா லாங் டேர்மில் மார்க்கெட் சைக்கிளும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகியிருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பெட்டர் ரிட்டர்ன்ஸுமே பொட்டன்ஷியல் இருக்கும். பட் ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹைலி அன்பிரடிக்டபிளாக இருக்கும். எப்போ ஹையில் பர்ஃபார்ம் பண்ணுவோம், எப்போ லோவில் பர்ஃபார்ம் பண்ணுவோம், எப்போ சட்டுன்னு நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கும், எப்போ ரிட்டர்னே கொடுக்காம போகும், இல்லை லோ ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கிறதுனால நீங்கள் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ரிஸ்கியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், ஏன்னா சூட்டபிளாக இருக்காது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு. ப்ளஸ் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்னொரு பெரிய ட்ராபேக்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை தான் வந்து பர்ஃபெக்ட்லி ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணாலுமே சில ஃபேக்டர்ஸ்னால அண்டர் பர்ஃபார்ம் பண்ண கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இண்டெக்ஸை விட அண்டர் பர்ஃபார்ம் பண்ண கூட இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு சில ஃபேக்டர்ஸ்னால சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் இது வந்து இண்டெக்ஸை தான் வந்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால இண்டெக்ஸே பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து இது கொடுக்காது. மோரோவர் இதோட பெஸ்ட்டே வந்து இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அதை க்ளோஸ்லி மேட்ச் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுமே தவிர இண்டெக்ஸ் பீட் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இதில் கிடைக்காது. ஆல்சோ நீங்கள் வந்து மார்க்கெட் இப்போ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி அட்வான்டேஜ்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி ஃபண்ட் அலோகேஷனை டைனாமிக்லி சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மார்க்கெட் அவுட்லுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபண்ட் அலோகேஷனை மாற்ற முடியாது. எப்படி மார்க்கெட் பர்ஃபார்ம் ஆனாலுமே இது இண்டெக்ஸை தான் வந்து அது இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை தான் ரெப்ளிகேட் பண்ண பார்க்குமே தவிர நம்ம மார்க்கெட் அவுட்லுக் பேஸ் பண்ணி வந்து ஃபண்ட் அலோகேஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. இது ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பேசிவ்லி மேனேஜ் பண்ணலாம், இந்த மாதிரி டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்காது. ஆல்சோ இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால இவங்க ஓவராலாக இண்டெக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்பாங்களே தவிர இண்டெக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் கம்பெனிஸ்ன்னு உள்ள இண்டிவிஜுவலாக இன்னும் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து ஜஸ்ட் ஜென்ரல் அவுட்லுக் இருக்குமே தவிர இந்த மாதிரி இண்டிவிஜுவல் அனலைசஸ் இருக்காது. இதே நீங்கள் ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு ஸ்டாக்ஸுமே இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணி அதில் தான் பெஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இண்டிவிஜுவல் அனலைஸ் பண்ணுறதுனால ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியுது. பட் இவங்க ஓவராலாக இண்டெக்ஸ் மட்டும் பார்க்குறதுனால அந்த அளவுக்கு அனலைசஸ் இதில் இல்லை. அண்ட் இன்னொரு மேஜர் ட்ராபேக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இண்டெக்ஸே ரெப்ளிகேட் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் ட்ராக்கிங் எரர்னால இண்டெக்ஸையும் இது பர்ஃபெக்டாக ட்ராக் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு மேஜர் ட்ராபேக் தான். அதே நேரத்தில் நான் எப்படி இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, எப்படி மார்க்கெட் இப்போ நல்லா பர்ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த அட்வான்டேஜ்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி எப்படி ஃபண்ட் அலோகேஷனை சேஞ்ச் பண்ண முடியாதோ டைனாமிக்காக, அதே மாதிரி இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகுது, ஏதாவது கோர்ஸ் கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலான்ட்டு அந்த மாதிரி கூட உங்களால் ஃபண்ட் அலோகேஷன்ஸ் மாற்ற முடியாது. இதில் பர்ஃபார்ம் எப்படி மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் சரி இல்லை நல்லா பர்ஃபார்ம் ஆனாலும் சரி நீங்கள் ஃபண்ட் அலோகேஷனை மாற்ற முடியாது. இது இண்டெக்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பர்ஃபார்ம் ஆகும். ஸோ இது சில நேரத்தில் ரொம்ப இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் அப்போலாம் ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு மேஜர் ட்ராபேக்காக தெரியப்படும். ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லும் போது இது இண்டெக்ஸை மட்டும் தான் ரெப்ளிகேட் பண்ணுமே தவிர நம்ம வந்து டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், மார்க்கெட்டே பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா அது இந்த மாதிரி ஒரு பேசிவ் ஃபண்டில் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் ப்ராபப்ளி நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு பேசிவ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இருக்கும். ஸோ ஃபைனலாக என்ன டேக் அவே நம்ம அனலைசஸ்லேருந்து நம்ம பார்த்தோம்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள்
நீங்கள் எப்படிப்பட்ட இன்வெஸ்டார் பொறுத்து தான் இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமான்னு சொல்ல முடியும். லைக் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டார்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண சுத்தமாக இஷ்டம் இல்லைனா ப்ராபப்ளி இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். பட் அப்போ கூட எங்களோட பர்சனல் ஒப்பீனியன்னா இதை விட சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் இந்த ஃபண்டை கம்பேர் பண்ணால் இன்னும் லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, லோ ட்ராக்கிங் எரரோடைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சிமிலராக இருக்கிற இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ட்ராக்கிங் எரர் உடைய ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர்னால் நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம் இண்டெக்ஸ் ஃபண்ட்க்கு பதிலாக. ஏன்னா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஃபண்டை விட ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பொட்டன்ஷியல் வந்து ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ்க்கு உண்டு. ப்ளஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்கள் மார்க்கெட்டே பீட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தேடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேசிவ் ஃபண்ட் வந்து கண்டிப்பாக அதுக்கு சூட்டபிளாக இருக்காது. அதுக்கு நீங்கள் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ராபப்ளி உங்களுக்கு இந்த மாதிரி டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட் பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் ஒரு பேசிவ்லி மேனேஜ் ஃபண்டில் வந்து நீங்கள் இந்த ஃபேக்டர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணும். இண்டெக்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதை தான் பர்ஃபெக்ட்லி ரெப்ளிகேட் பண்ண பார்க்கும். ஸோ இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக நீங்கள் எப்படிப்பட்ட இன்வெஸ்டார் பொறுத்து தான் இது உங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும். லைக் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஹாரிசான் என்ன, உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஹாரிசான் என்ன, உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் உங்களோட எவ்வளோ அலோகேஷன் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்ட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, இல்லை டிசைட் பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை கூட அணுகி டிஸ்கஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அவங்க ஒரு ப்ரொஃபஷனல்ன்றதுனால எல்லாமே நீங்கள் எப்படிப்பட்ட இன்வெஸ்டர்னு மொத்தமாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குன்னு அவங்க பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்து உங்களுக்காக அவங்க கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னின்றதே இன்னும் உங்களுக்கு ஹேசல் ஃப்ரீயாக ஸ்மூத் ஆகிடும். ஸோ லாங் டேர்மில் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தான் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்படியும் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.